சார் என்ன சார் ஏர்லி மார்னிங் கால் பண்ணிருக்கீங்க? வினோத் நீங்க ஃப்ரீயா இருந்தா ஹோட்டல் கொஞ்சம் வரியா? முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா சார்? ஹோட்டல் அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிருக்க பாரு. ஒரு 10 மணிக்கு மேல வா. சரி ஓகே சார். சார் என்ன சார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிருக்கீங்க? மலேசியாவில் ஷூட்டிங், அதான் சடனாக கிளம்புறேன். சார் எப்போ சார் ரிட்டர்ன்? நிறைய செட் ஒர்க் இருக்கு, திரும்பி வர ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் கிட்ட உன்னோட ஒன்லைன் பற்றி சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்னை நேரில் கூப்பிட்டு வர சொன்னார். சார் நான் ரெடி சார், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் வந்து ஸ்டோரி சொல்கிறேன் சார். குட். ஆமாம், பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குல்ல? ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 3 நாளில் ரெடி பண்ணிடுறேன் சார். ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வினோத், பார்த்துக்கோ. இல்லை நீங்கள் திரும்பி வரும்போது பவுண்டு கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் சார். வினோத் சொல்ல மறந்துட்டேன், ஏவிஎம்ல ஆஃபீஸ் போட்டிருக்கேன். ஏவிஎம் இல்லையா? சூப்பர் சார், லெஜெண்டரி ஸ்டூடியோ வச்சே சார் அது. அங்கே இப்போ ஆஃபீஸ் போட்டீங்க? இப்போ தான் வினோத், 2 நாள் தான் ஆச்சு. வினோத், நான் வேணா மலேசியா போயிட்ட வரைக்கும் நீ வேணா என் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கும் பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வினோத், நான் வரத்துக்குள்ளே நீ பவுண்டர் முடிச்சு வை, நான் ப்ரொடியூசர் கிட்ட கூப்பிட்டு போகிறேன். சார் நீங்கள் திரும்பி வரும்போது பவுண்டர் ரெடியாக இருக்கும் சார். ஓகே, நல்லா பண்ணு, குட் லக். அப்புறம் ஆஃபீஸில் ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதுக்கு மட்டும் போட்டுரு. சரி சார். இன்னிலேருந்து என்னோட குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். டேய், ஆஃபீஸ் சூப்பரா இருக்குடா. வினோத்தே, ஏதோ பேட்ஸ்மேன் வர மாதிரி இல்ல? டேய், மீன் செத்து போயிருடா. பாலா, இதை க்ளீன் பண்றேனா? சரி. லேப்டாப் உள்ள வச்சிரு. ஸ்கிரீன் ஓபன் பண்ணு. வினோத், உன் மொபைல்ல சிக்னல் இருக்கா பாரு. ஏன் உனக்கு இல்லையா? எனக்கு காமிக்க மாட்டேதேடா. ஆமா, உனக்கு என்னைக்கு ஷூட்னு? வர செவ்வாய்க்கிழமை இருந்துடா. பைரவி சீரியலா வள்ளி சீரியலா? வள்ளி இல்லடா, பைரவி. ஓ வினோத், ஒரு முக்கியமான விஷயம்டா. கார்த்தியா தான் என் படத்துக்கு கேமராமேனா போடலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜரு. கார்த்தியை கேமராமேனா போட்டேன்னா அவங்க அண்ணன் மூலியமா ஏதாவது ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லிட்டேன். அவன் நாளைக்கு நைட்டு சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்துட்டானா நாளை மறுநாள் ஆஃபீஸ்க்கு வருவான். ஆஃபீஸ்லேயே வச்சு ஸ்டோரியை சொல்லிடுறேன். மச்சி, கார்த்தினா தங்கமன் படத்துல அசோசியேட் கேமரா ஒர்க் பண்ணானே, அவன் தானே? அவன் தான். மச்சான், கார்த்தியோட வாட்ஸ்அப் டிபி பார்த்தேன். மலைக்கு போயிருக்கானா என்ன? டேய், மலைக்கு போறதாண்டா அவன் ஊருக்கே போனா. மச்சான், அந்த கிடையாத பாரு, ஓடல போலடா. டேய், பேட்டரி இல்லடா, போட்டா ஓடும். மச்சான், டாக்டர் சர்வீட் போலடா. இது எப்படி வந்துச்சு? டேய், அது முதல்ல இருக்கிற இடத்துல வை. சார் வணக்கம், என் பேர் மணி. ஏவிஎம்ல ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, செஞ்சு தரேன். வேலை இருந்தால் கூப்பிட்றேன் சார். டீ சார். நன்றி சார். வரேன் சார், வரேன் சார். டேய், காசு கொடுத்துலாம் பழக்கப்படுத்தாதரா. சரி ஊரா, சாப்பிட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குடா, கெட்டு போன மாதிரி. ஆமாண்டா, கெட்டு போச்சுடா. டேய் சதீஷ், கதவு மூடு. மச்சான், நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்றேன். ஓபன் பண்ணா
இரு தலையெல்லாம் செம்மையா வலிக்குதுடா. உடம்புலாம் பயங்கரமா வலிக்குதுடா. உடம்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி வலிக்குதுடா. வெளில போய் அடி. என்னடா இது கடிகாரம் ஓடவே இல்லை, சவுண்ட் மட்டும் கேக்குது. மச்சான் தூங்கும் போது கடிகாரம் சவுண்ட் கேட்டுச்சு, உனக்கு ஏதாவது கேட்சாடா? டேய் லூசே, அதான் ரிப்பேரா இருக்குல்ல, எப்பரா ஓடும்? வா. ம். ஜாகே பைக்கு கூட. ஐயோ என்னாச்சுடா? பைக் பஞ்சர்ரா. பஞ்சரா? ஐயோ இதுக்கப்புறம் பஞ்சர் போட்டு மீஞ்சூர் வரைக்கும் எப்படா போறது? என்ன ஒன்று பண்ணலாமா? நைட் இங்கே தங்கிட்டு போலாமா? இல்லடா, அம்மா தனியா இருப்பாங்க, வண்டி எடுத்து போலாம் வா. சார் வணக்கம் சார். வாங்க. டீ சார். பிடி விஜயன் சார் எப்போ வருவாரு? அவர் எங்க சார் இப்பெல்லாம் வராரு, எப்போச்சும் வருவார். நான் வரேன் சரி. சார். டேய் என்னடா இன்னைக்கு சாப்பாடு கெட்டு போயிருக்கு? ஆமாடா கெட்டு போயிருக்குடா. மச்சான் அம்மா நல்லா தான் சமைப்பாங்க, என்னன்னே தெரியல. சரி பரவாயில்ல விடு. பாலா நீ போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வா. ம். மச்சான் ஒரு ஹெல்ப்டா. சொல்றா. கம்மிங் டியூஸ்டேல இருந்து பைரவி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உனக்கே தெரியும் நைட்டு பேக்கப் ஆக லேட் ஆயிரும். ரூமுக்கு வேற பஸ் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஆஃபீஸ் பேர் கீ கொடுத்தனா நைட்டு தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக ஷூட்டிங் போயிடுவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸில் ட்ரிங்க் பண்ணாத. ஐயோ இப்போலாம் குடிக்கிறத கம்பெனிட்டேன் மச்சான். ம் சரி. என்னடா இதுவும் கெட்டு போயிருக்கு? டேய் இது கூட கெட்டு போயிருக்குடா. மச்சி இன்னைக்கும் தூங்கும்போது அந்த கடிகார சவுண்டு கேட்டுச்சுடா. என்னடா அவன் பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கான். பைத்தியமா? தியாகு என் ஃபோனில் சிக்னல் இல்லை, உன் ஃபோன் கூட ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். இந்தா. ம். டேய் கார்த்தி ஃபோன் பண்ணுறான்டா. கார்த்தியா? கார்த்தி என்னடா காத்து கம்மியாயினே போகுது, இன்னைக்கும் பஞ்சரா? ம்.
சரி கார்த்தி, டேய் நீ பார்த்துக்கோடா, அம்மா அப்பாக்கெல்லாம் ஆறுதல் சொல்லு. சரி. என்னடா? கார்த்தி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையாண்டா. சென்னைக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டு இருக்கான். ஏன் என்னவா? அவங்க அக்கா சூசைட் பண்ணிட்டாங்களாண்டா. எப்படியும் வரத்துக்கு 1 மாதம் ஆகும். அவனை தாண்டா நான் பெருசாக நம்பிட்டு இருந்தேன். அவனும் ஆஃபீஸ்க்கு வர இன்ட்ரெஸ்டாக தாண்டா இருந்தான். ச்சே. சரி ஃப்ரீயாக விடு. நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வர சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்போம். சரி நான் கிளம்புறேன்டா. சரி பார்த்து வண்டி ஏறா. மச்சான் வண்டி இன்னைக்கும் பஞ்சர்ரா. டேய் ஃபஸ்ட்டு டியூபை மாத்திரா, அதான் அடிக்கடி பஞ்சர் ஆகும் தெரியுதுல்ல. மச்சான் நீ ஃப்ரீயாக விடு. என்ன அவன் தான் நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன்றான்ல, அவன் பார்த்துப்பான். அப்புறம் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வரமாட்டேன், ஒர்க் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்க. என்ன சரி மச்சான் வரேன் மச்சான். ம் சதீஷே இன்னைக்கு ஒரு நாள் நீ தள்ளுறா. நேற்று தள்ளே கால்லாம் வலிக்குதுடா. வந்து 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு. வா தியாகு, பாலா வரல? அவங்க வீட்டில் யாரோ ரிலேஷன் வந்திருக்காங்களா, அதை நான் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாப்புல. வினோத்தே, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்துட்டாரா? வர்ற டைம் தான், இப்போ வந்துருவாரு. சைலண்டா இருப்பா. நான் சொல்றேன் இல்ல சைலண்டா இரு, நான் முடிச்சு போறேன்னு. வாங்க சார். வாங்க சார். சிறப்பு சிறப்பு. சின்ன பசங்களாம் சேர்ந்து ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க. ஆமா, படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? A to Z எல்லா ஆர்டிஸ்டும் என் கையில் இருக்கு. என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, சைலண்டா முடிச்சு தரேன். அப்பா அம்மா. அப்பா ஏய் தம்பிலா. ஏமா 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 ஏப்பா. ஆமாம் ஏய் தம்பிலா போய் வரேன்டா. ஏப்பா முடியலப்பா. அம்மா அம்மா ஏப்பா ஏப்பா. இப்போ எதுவும் பேசி வேணாம், திங்கிழமை பார்த்துக்கலாம். என்னன்னே தெரில தியாகு, உடம்புலாம் ஜுரம் வர மாதிரி இருக்குடா. வினோத்தே, எனக்கு அப்படி தாண்டா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் வேணாம், கிளம்பும். மச்சான், பாலா சொன்னது கரெக்ட் தான்டா. தூங்கும்போது எனக்கு கூட இந்த கிளாக் வர சவுண்டு கேட்டுச்சுடா. அதில் பேட்டரியே இல்லை, எப்படி ராவிடும். ஆமாம், பாலா டியூப் மாற்றிட்டானா? நேற்று போகும்போதே மாற்றிட்டு தான் போனோம். இந்த ஆஃபீஸ் வரும்போது மட்டும்தான் மச்சான் வண்டி பஞ்சர் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம பார்த்துக்கலாம் வா. சரி. குரா, ஒரு நிமிஷம்டா. சொல்லு வினோத்து. தியாகு, எனக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் பிரச்சனைடா, அந்த ஆள் அடிச்சிட்டேன். என்னது அடிச்சிட்டியா? பின்ன தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறேன்டா, ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியல. அவனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்ட பேர், எவ்வளோதான் நானும் பொறுமையாக இருக்கிறது. பேசாமல் ரூமை காலி பண்ணிடலான்னுக்கிறேன்டா. டேய் அவசரப்படாதடா, அந்த மாதிரிலாம் நல்ல ரூம் கிடைக்காது. நீ ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வையேன், எல்லாமே உனக்கு சரியாயிடும். நான் ஊருக்கு போகிற ஐடியாலாம் இல்லை, ஆஃபீஸில் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா. அந்த ஆஃபீஸு சரியில்லை மச்சான், ஏதோ பேட் வைப்ரேஷனாகவே இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாவே நம்ம எல்லாருமே மந்தமாயிடுறோம்டா. நீ யோசிச்சு பாரு, அதுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுலேருந்து ஒரு நல்லது கூட நடக்கல. டேய், நான் மேடவாக்கம், நீயும் பாலாவும் மீஞ்சூர், சதீஷும் மயிலாப்பூர், நம்ம 4 பேரும் மீட் பண்ணுற அந்த ஆஃபீஸ் ஏன்டா குறை சொல்கிற? டேய்,
அந்த ஆபீஸ்க்குள்ள போனாலே நாத்து அடிக்குதுடா. அதுக்கு போய் சப்போர்ட் பண்ற? நீ சும்மா குறை சொல்லு இருக்காது, புரியுதா? அதை நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க அகிலன். சரி. வாங்க வாங்க வாங்க. மச்சான், அகிலன் ஃபோன் பண்ணாரா? ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரத்துக்குள்ள போய் டீ சாப்பிட்டு வந்துருமா? சரி, ஓகேடா. பாலா, வா அப்படியே டீ சாப்பிட்டு வந்துடலாம். டேய், என்னடா இப்படி நாத்து அடிக்குது? இப்பதானே க்ளீன் பண்ணிட்டு போனோம். பழைய மாதிரி பேட் ஸ்மெல் வருதுடா. Tiage. 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 டேய் வினோத், என்னடா பண்ற? செவுத்துல முடிக்கினே. டேய், அகிலன் எங்கடா? வாடா, போய் டீ சாப்பிட்டு வரலாம். நான் வரல, நீ போ. என்னடா, உடம்பு சரியில்லையா? டேய், வாடா டீ சாப்பிட்டு வரலாம். ஏய், சொல்லிட்டு இருக்கேன். டேய், இப்ப எதுக்குடா கத்துற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது உனக்கு? என்னடா ஆச்சு? ஏன்டா இப்ப நீ கோவப்படுற? ரெண்டு பேரும் வெளில போடா. டேய், வாடா வாடா. தியாகி, நான் லூஸ் இல்லடா, இவன் தான் லூசு. டீ கேட்டதுக்கு போய் வெளில போய் சொல்றாங்க பாரு. இன்னைக்கு டயர் பஞ்சர்ரா. தள்ளிட்டு வாடா. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் டீ சார். சார் சார் உங்களை தான். அண்ணா, தலை செம்மையா வலிக்குதுண்ணா. ஒரு டீயும் டேப்லெட் வாங்கிட்டு வாங்கண்ணா. வேணாம் சார், நீங்கள் காசு கேட்டாவே அடிக்கிறீங்க. நான் ஏன்னா உங்களை அடிக்க போகிறேன்? மத்தியானம் டீக்கு காசு கேட்டேன், நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க சார். நாங்கள் தூங்கிட்டு இருந்தேண்ணே. நான் எப்போண்ணா உங்களை அடித்தேன்? இங்கே பாருங்க சார். என்ன சார், காலையிலே வரும்போது விஷ் பண்ண கண்டுக்காம வந்துட்டீங்களே. டீ சார். என்னடா கேட்ட? டீ சார். எப்ப பார்த்தாலும் டீ டீ டீ. எங்க அம்மா உனக்கு டீ வாங்கி கொடுக்கறா? பெத்து போடுறியா? மத்தியானம் உங்களை வந்து நான் பார்த்தப்போ நீங்க அழுதுட்டு இருந்தீங்க சார்.
எத்தனையோ முறை நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து போயிருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு ஆளே வேற மாதிரி இருந்தீங்க சார். இந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை. எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த ஆஃபீஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு. முடிஞ்சோன்னு என்னவா இருக்கும்? யாருங்க உள்ள? கொஞ்சம் வெளியே வாங்க. யார் நீங்க? சார் என் பேர் வினோத் சார். டைரக்டர் ஆனந்த் சார் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு சார். இந்த ஆஃபீஸ்லயா? ஆமாம் சார், இந்த ஆஃபீஸ் தான் சார். தம்பி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஆஃபீஸ் கொஞ்சம் சரியில்லை. இங்கேருந்து சீக்கிரம் காலி பண்றதுக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணிடுங்க. ஏவி முள்ள எவ்வளோ ஆஃபீஸ் இருக்கு, அங்க வேணா ஷிஃப்ட் ஆயிடுங்க. இந்த ஆஃபீஸ்ல என்ன சார் ஆச்சு? தினமும் ராத்திரி இந்த ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணோட அழுகிற சத்தம் கேட்கும். நீங்க இப்ப இருக்கிற இதே ஆஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக்கா இருந்துச்சு. அந்த கிளினிக்ல ஜமுனான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவ ஒரு அனாதை. அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் பாவம் ஷாக் அடிச்சு இறந்துட்டா. என்னைக்குமே தங்காத அந்த டாக்டர் அன்னைக்கு நைட் அந்த கிளினிக்ல தங்கினார். அடுத்த நாள் அவர் காய்ச்சல் வந்து இறந்துட்டார். ஒரு 4 மாசம் அந்த கிளினிக் பூட்டியே தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 கேமராமேன் வந்து அங்கே தங்கினாங்க. ஆனால் அடுத்த நாளே அவங்களும் காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸை இப்போ நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். சீக்கிரம் காலி பண்ணிடுங்க சார். இந்த ஆஃபீஸில் வந்ததுலேருந்து என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது சார். வயசு பொண்ணு அதான் ஆசை நிறைவேறாம ஆவியா சுத்திட்டு இருக்கு. சீக்கிரம் காலி பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பைக் பஞ்சர்ரா. என்னன்னு பண்ணலாமா? இன்னைட் இங்கே தங்கிட்டு போலாமா? ஆஃபீஸில் தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ஆஃபீஸு சரியில்லை மச்சான். ஏதோ பேட் வைப்ரேஷனாகவே இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாவே நம்ம எல்லாருமே மந்தமாயிடுறோம்டா. ஆனால் இன்னைக்கு ஆளே வேற மாதிரி இருந்தீங்க சார். இந்த ஆஃபீஸுக்கு போகக்கூடாது. போனால் என் உயிருக்கே ஆபத்து. ஆனந்த் சாருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லணும். என் ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ண பார்த்துருக்கேன். ரூமுக்கு போவேன், ஊருக்கு போயிடலாம். இந்த ஆஃபீஸ் பக்கமே போகக்கூடாது. டேய், என்னடா நினைக்கிற? என்னடா துணி இல்லாம நிக்கிற? டேய் மச்சான், என்னடா இதெல்லாம்? டேய் டேய் லூஸ் மாதிரி பண்ணாத. டேய் 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 என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் டேய், நான் இன்னும் திருப்தி அடையல. பைத்தியம் மாதிரி பண்றாரு. டேய், உடம்பு எனக்கு வேணும். வா வா வா. ஆஃபீஸ்க்குள்ள போனோடனே தூங்குறோம். எதுக்கு தூங்குறோம்? வயசு பொண்ணு இல்ல, அதான் ஆசை நிறைவேறாம ஆவியா சுத்திட்டு இருக்கு. வர செவ்வாய்க்கிழமை இருந்துடா. கொஞ்சம் ஆஃபீஸ் பேர் கீ கொடுத்தனா
நைட்டு தூங்கிட்டு காலையில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸில் ட்ரிங்க் பண்ணாத. சொல்லு வினோத். டேய் சதீஷ் எங்கடா இருக்க? இப்போதான்டா ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன். ஹலோ ஹலோ. டேய் ஹலோ சதீஷ். ஹலோ. இங்கே எப்போ பார்த்தாலும் டவர் கிடைக்காது. டேய் சதீஷ். டேய் சதீஷ் ஏஞ்சிரா. டேய் சதீஷ். டேய் சதீஷ் ஏஞ்சிரா. டேய் சதீஷ். டேய் சதீஷ் ஏஞ்சிரா. டேய் மச்சான் டேய். டேய் சதீஷ் டேய். டேய் மச்சான் ஏஞ்சிரா. டேய். டேய் சதீஷ். டேய் ஏஞ்சிரா. டேய் சதீஷ் ஏஞ்சிரா. வினோத்.